19/6/2023 காலை அமரத்துவம் அடைந்த பேராசிரியர் பத்மபூஷன் சி.வி. சந்திரசேகர் ஐயா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி அவரை பற்றி நினைவு கூர்ந்து பேசுவதற்காக நடன ஆசிரியர்களும் மாணவர்களும் ஒன்று கூடியிருக்கிறோம். எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்தமைக்கு நன்றியை கூறி வணக்கத்தை கூறி உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். முதலில் ஐயா சி.வி. சந்திரசேகர் அவர்களுக்கு விளக்கேற்றி மலரஞ்சலி செலுத்துவதற்காக முதலில் அன்புடன் திருவாளர் தயாளசிங்கம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். திருவாளர் தயாளசிங்கம் ஐயா அவர்களை தொடர்ந்து மற்றவர்களையும் மலரஞ்சலி செலுத்த அன்புடன் அழைக்கிறேன். மலரஞ்சலியை தொடர்ந்து சி.வி. சந்திரசேகர் ஐயா அவர்களுக்கு அவர்கள் சார்ந்து நினைவு பேருரை வழங்க பரதசூடாமணி நத்தனாலய அதிபரமான திருவாளர் தயாளசிங்கம் அவர்களை அன்புடன் வேலைக்கு அழைக்கிறோம். ஸ்ரீ குருபியோ நமः. திரு ஐயா அமரர் சந்திரசேகர் அவர்களின் இந்த ஒன்றுகூடலுக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து கலைஞர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சந்திரசேகர் ஐயா அவர்களை நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் எனக்கு அவரோட பழகிற சந்தர்ப்பமோ பார்க்கிற சந்தர்ப்பமோ கிடைச்சதில்லை. ஏனென்றால் நான் மாஸ்டர்கிட்ட படித்து கொண்டிருக்கும் காலத்தில் அவர் பரோடா யூனிவர்சிட்டியில் லெக்சராக இருந்தார். அதனால் மெட்ராஸுக்கு அவர் வர்றது ரொம்ப குறைவு. பின் காலகட்டத்தில் சில சமயங்களை நான் பார்த்துருக்கின்றேன். எனக்கு அவ்வளோ பழகிற சந்தர்ப்பம் கிடைச்சதில்லை. ஆனால் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எல்லோரும் சந்துரு அண்ணான்னு சொல்லுவார்கள் அன்பா. லக்ஷ்மண் சாரை அவர் லட்சு என்று கூப்பிடுறார். அதெல்லாம் எனக்கு நன்றாக தெரியும். தனிப்பட்ட ரீதியாக நான் அவர்களுடன் பேசியோ பழகியோ எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஆனால் நிறைய பார்த்துருக்கின்றேன். சமீபத்தில் கூட ஒரு முகநூலி ரூபமூச்சி வர்ணம் நான் அது கலாஷேத்ராவில் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். நானே ஆச்சரியப்பட்டு போனேன். அந்த வயசில் அவ்வளோ ஒரு சுத்தமான ஒரு அரவண்டி நாட்டிய ஆரம்பி அந்த கிடத்துக்கு தறிக்கிடுதவும் எல்லாம் எங்களாலே அந்த அளவுக்கு பண்ண முடியுமா இந்த வயசுக்கு என்று அப்படி ஒரு அழகான ஒரு அமைப்பான ஒரு நாட்டிய கலைஞர்கள். பெரும்பாலான ஆண்கள் ரொம்ப குறைவு. அந்தளவு
அம்சமாக, அதாவது அங்க சுத்தம் என்றும் அது பெண்களுக்கு தான் பொருந்தும், ஆண்களுக்கு சொல்ல முடியாது. ஆனால் அப்படி ஒரு உயரமும் நாட்டியத்துக்கு ஏற்ற ஒரு அமைப்பான ஒரு மகத்தான கலைஞர். அவர் வாழ்கின்ற காலத்தில் நாங்களும் வாழ்ந்திருக்கின்றோம் என்று நினைக்கும் போது அது ஒரு பெருமை. உண்மையில ஐயாவின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். அவர்த்துக்காக நாங்கள் எல்லாம் பிரார்த்திக்கின்றோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நன்றி. இன்னும் ஒரு நினைவு பேருரையை வழங்க நாட்டிய கலைமணி ஆடக்கலை யக அதிபர் திருவாளர் அருள்மோகன் ஐயா அவர்களை மணிக்கு அழைக்கிறோம். ஸ்ரீ குருப்பிரிய நமக. அனைத்து கலைஞர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பேராசிரியர் சந்திரசேகரன் ஐயா அவர்களுடைய ஆத்மா தில்லைக்கூட்டலின் திருவடிகளில் சமர்ப்பணமாகி இருக்கின்றது. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தித்துக் கொண்டு அவரை பற்றிய ஒரு சிறு குறிப்பை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அவரை பற்றி சொல்லுவதனால் அது இலகுவான விடயமில்லை. அவர் 85 வயது வரையும் நாட்டியமாடிய ஒரு பேராசான். அது தேவலசிங்கம் மாஸ்டர் அவர்கள் சொன்னது போல மண்டியடவிலிருந்து எல்லாமே 85 வயது வரை மேடையில் ஆடியிருக்கிறார். ஒரு கச்சேரி 1 மணி நேரம் 2 மணி நேரம் மேடையில் ஆடுறதுன்றது சாதாரண விடயமில்லை. 85 வயதில் ஆடுவது சாதாரண, இந்த உட்கார்ந்து அபிநயம் பிடிக்கலாம் ஒழிய அடவெல்லாம் ஆட, அதோட சுத்தமாக அந்த அங்க சுத்தம், அந்த ஒன்றுமே பிசகாது, அந்த அடவுகளில் ஒரு மாற்றமும் இல்லாது. இப்போ நாங்கள் ஒரு வயசுக்கு மேலே மண்டியடை வந்து அதை அரை மண்டியில் இருந்து சும்மா காலை தட்டி போட்டு போக முடியும். மண்டியடையில் உட்காந்து ஆட மாட்டேன், முடியாது எங்களுக்கு. அதோட 2 தடவை அவருக்கு முழங்கால ஆப்ரேட் பண்ணினது. அப்படி இருந்தும் அவர் மண்டியடவெல்லாம் கடைசி வரையும் ஆடினவர். அதோட ஆஸ்திரேலியாவில் ஒரு முறை அவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது வர்ணம் ஆடி முடிய, அதாவது எந்த பக்கம் திரை இருக்குன்னு தெரியாமல் அப்படியே சுற்றி பக்கத்திலே ஒருவர் இருந்தபடியால் அவரை அழைத்து பிடித்து விட்டார். அவ்வளவு தூரம் அந்த கலையில் ஒரு பெரிய இதை வைத்திருந்த, அபிமானத்தை வைத்திருந்த ஒரு பெரிய கலைஞர்கள். லக்ஷ்மண் சார் 2-3 வயசு அதிகம், அவர் 2-3 வயசு குறைவு நினைக்கிறேன். சார் சொன்னது போல அவர் லட்சுமணு கூப்பிடுவார், அவர் சந்துருன்னு கூப்பிடுவார். லக்ஷ்மண் சார் சந்துருன்னு அன்பாக அழைத்துக் கொள்வார்கள். அவர்களிடம் நிறைய விடயங்களை நாங்கள் ஒரு அனுபவ பாடமாக கற்க வேண்டி இருக்கின்றது. அதாவது அவர்களுக்கிடையே எந்த விதமான, எல்லாரும் கலைஞர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு போட்டியோ ஒரு பொறாமையோ இருந்ததில்லை. ஒரு உதாரணம், அடையலக்ஷ்மண் சார் செய்த திஸ்வதுருவ மலை அடிப்பை அவர் சேரை நட்டுவாங்கம் பண்ணி ஒரு கச்சேரியில் ஆடினார். இது லக்ஷு கொரியோகிராஃபின்னு சொல்லிட்டு அதை பற்றி தாளத்தை விளங்கப்படுத்தி போட்டு ஆடினார். அது நான் நேரடியாக எனக்கு கிடைத்த பாக்கியம் அந்த கச்சேரியை பார்த்தது. அதுபோல பல விடயங்களை சொல்லலாம். அவர்களுக்குள்ளே ஒரு புரிந்துணர்வு இருந்தது. அதாவது ஒருத்தர் நடன அமைப்பை ஒருத்தர் ஏற்றுக்கொள்வார்கள், அவர்களுடைய நடன அமைப்பை இவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், ஒரு ஆளுக்கு நட்டுவாங்கம் பண்ணுவார்கள், பாடுவார்கள், எல்லாம் செய்வார்கள். அப்படியான ஒரு உன்னதமான கலைஞர்கள். அது அவர்களுடைய சிறப்பும். அதனால்தான் அவர்களால் இந்த இவ்வளவு தூரம் கலை உலகில் பிரகாசிக்க முடிந்தது ஒன்றும் என்ன தோன்றுகின்றது. சந்திரசேகரன், பேராசிரியர் சி.வி. சந்திரசேகர் ஐயா அவர்கள் 22/5/1935 பிறந்தவர். 1945 கலாஷித்ராவில் கர்நாடக இசை கற்பதற்காகத்தான் அவர் போய் சேர்ந்து கர்நாடக இசையை பூதலூர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களிடமும் டி.கே. ரங்கசாமி ஐயங்கார் அவர்களிடமும் கற்று பாண்டித்தியம் பெற்றார். கர்நாடக இசையில் பாண்டித்தியம் பெற்றவர். அதை கர்நாடக இசையில் பாண்டித்தியம் பெற்ற பின்னர் அவருக்கு நாட்டிய கலையில் ஏற்பட்ட ஆர்வத்தினாலும் ருக்மிணி தேவி அம்மா அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கவும் நாட்டியத்தையும் கற்க ஆரம்பித்து ருக்மிணி தேவியிடமும் அவரது மாணவிகளான எஸ் சாரதா, அது பெரிய சாரதா என்று சொல்லுவார்கள்,
அவர்களிடமும் வசந்தி அவர்களிடமும் மற்ற சின்ன சாரதா என்று சொல்வார்கள், சின்ன சாரதா, சாரதா ஹோமன் அவர்களிடமும் முறையாக நாட்டியத்தை கற்றுக்கொண்டார். நாட்டியத்தை கற்றுக்கொண்டு 1950ஆம் ஆண்டு கலாஷேத்ராவிலேயே அவருடைய அரங்கேற்றம் அத்தையின் ருக்மிணி தேவி அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க 1950ஆம் ஆண்டு அவருடைய அரங்கேற்றம் நடைபெற்றது. அதோடு கலாஷேத்ராவின் முதலாவது நாட்டிய நாடகமான திருக்குற்றால குறவஞ்சி தான் முதலாவது கலாஷேத்ராவில் ருக்மிணி அம்மா அவர்கள் தயாரித்த நாட்டிய நாடகம். அதிலே அவர்தான் அந்த ஆண் வேடம், கட்டியக்காரருடைய வேடத்தை மிகச் சிறப்பாக செய்து இந்து பத்திரிகையிலேயே அந்த கட்டியக்காரன் குறவஞ்சியில் ஒரு பெரிய பாத்திரம் இல்லை, ஒரு சிறிய பாத்திரம், ஆரம்பத்தில் வரும் ஒரு 10 நிமிடத்துக்கு வார பாத்திரம் தான். ஆனால் இந்து பத்திரிகையில் அதை பற்றி மிகவும் புகழ்ந்து எழுதியிருந்தார்கள். அந்த கட்டியக்காரன் அவர் ஆடிய விதத்தை பற்றி அவ்வளவு ஆரம்பத்திலேயே சின்ன வயசுலேயே அந்தளவு ஒரு புகழ்மிக்க ஆளுமை உள்ள கலைஞராக விளங்கி இருக்கின்றார். மேலும் கலாஷேத்ராவில் வந்த நாட்டிய நாடகங்களிலே முக்கிய பாத்திரங்களில் எல்லாம், ஆண் பாத்திரங்களில் எல்லாம் அவர் தான் ஆடியிருக்கின்றார். ஆரம்ப காலத்தில் அவைக்காட்டு கலைஞராக இருந்த முதல் ஆண் கலைஞரும் கலாஷேத்ராவில் சந்திரசேகரன் ஐயா என்றுதான் நினைக்கின்றேன் நான். அத்தோடு பின்னர் பனாரஸ் பல்கலைக்கழகத்திலே அவர் படிப்பிலும் மிகவும் சிறந்து விளங்கியவர். தாவரவியல், பொட்னியில் அவர் போஸ்ட் கிராஜுவேட் பொட்னியில் பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் படித்து பட்டம் பெற்றவர். அதோடு ஹிந்துஸ்தான் மியூசிக்கிலேயும் ஹிந்துஸ்தான் இசையையும் மிகவும் சிறப்பாக கற்று 2 இசையையும் சமமாக செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர். கர்நாடக சங்கீதத்தையும் ஹிந்துஸ்தான் இசையையும் பாடக்கூடிய பல ஹிந்துஸ்தான் ராகங்களை அவர் தன்னுடைய உருப்படிகளை சில உருப்படிகளை தான் எழுதியும் இருக்கிறார், எழுதி இசையமைத்திருக்கின்றார். சில கலைஞர்கள் கொண்டு வந்து இதற்கு இசையமைத்து தாருங்கள் என்றாலும் சில பஜன்ஸ் எல்லாம் அவர் ஹிந்துஸ்தான் ராகங்களில் இசையமைத்து கொடுத்திருக்கின்றார். அந்தளவு திறமை வாய்ந்த ஒரு பெரிய கலைஞராக விளங்கியவர். அத்தோடு தான் ஒரு சிறந்த அவைக்காட்டுகை கலைஞராக, நுழைந்த கலைஞராக பலவிதமான நடன நாடகங்களையும் தயாரித்தளித்துள்ளார். அதாவது காளிதாசரின் மேகதூதம், ரிது சம்ஹாரம் மற்றும் அபராஜிதா, பஞ்சமகாபூதம், ஆரோகணம், பூமிஜா, பிரம்மகீத் போன்ற சில நாட்டிய நாடகங்கள் குறிப்பிடத்தக்கவை. அவரே நாட்டிய நாடகங்களுக்கெல்லாம் இசையையும் அவரே அமைத்திருக்கின்றார். அது ஒரு பெரிய ஒரு கொடுப்பனவு. என்னன்னு சொன்னால், ஒரு நடனத்துக்கு அதை எப்படி அந்த இசை வந்தால் அந்த கேரக்டர்களுக்கு அல்லது அந்த நாட்டிய நடனத்துக்கு எவ்வளவு பொருத்தமாக இருக்கும் என்பது அந்த ஒரு நடன கலைஞர்களின் சிந்தனையிலேயே வரும்போது அது இன்னும் ஒரு அபரிதமாக விளங்கும். இப்போ நாங்கள் இன்னொருவரை கொண்டு மியூசிக் போட அவர் தன்னுடைய கற்பனைக்கு தான் அந்த இசையை அமைப்பார். இது அந்த நாட்டியத்துக்கு பொருத்தமாக இசையமைக்கக்கூடிய 2ம் தெரிந்திருந்தால் அது ஒரு அதிகப்படியான அந்த இசையால் அந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க முடியும். அது அவர்களுக்கு எல்லாமே ஒரு கொடுத்த வரப்பிரசாதம் என்று தான் சொல்ல வேண்டும். அத்தோடு அதாவது சில நாட்டிய நாடகங்களை முழுவதுமாக அவருடைய நாட்டிய நாடகங்களை பார்த்தால் தெரியும், முழுவதும் கர்நாடக இசைன்னா முழுவதும் அந்த நடனம் முழுவதும் கர்நாடக இசையாக இருக்கும். சில நாட்டிய நாடகங்கள் முழுவதுமே ஹிந்துஸ்தான் இசையாகவே இருக்கும். அதாவது வடமொழி காவியங்கள் என்று சொன்னால் அதை அவர் முழுவதுமாகவே ஹிந்துஸ்தான் மியூசிக்லேயே போட்டிருப்பார். அதாவது காளிதாசரின் நடன நாடகங்கள் எல்லாம் அவர் இந்துஸ்தான் மியூசிக்கில் தான் இசையமைத்திருக்கின்றார். அதெல்லாம் ஒரு நினைத்து பார்க்க முடியாத ஒரு விஷயம் என்று நினைக்கின்றேன். அத்தோடு மிக சிறந்த கர்நாடக இசை கலைஞருமாக, கர்நாடக இந்துஸ்தான் இசை 2ஐயும் பாடக்கூடிய இசைக்கலைஞராகவும் மிளிர்ந்திருக்கின்றார். 2 இசையும் பாடுவார். அதாவது பாடி நட்டுவாங்கம் பண்ணுறது. இப்போ நாங்களெல்லாம் தனியாக நட்டுவாங்கம் பண்ணுறதுக்கே திண்டாட்டமாக இருக்கிறது. எங்களுக்கு பாடிக்கொண்டு நட்டுவாங்கம் பண்ணுறதுன்றது லேசான விஷயம் இல்லை. அது சில பேருக்கே அது அமையும். அதாவது எங்களுடைய குரு பத்மஸ்ரீ அடையார் கே லக்ஷ்மண் அவர்கள் பாடிக்கொண்டே நட்டுவாங்கம் பண்ணுவார்.
அது மாதிரி அடையார் ராமராவ், திருமதி நாகமணி ஸ்ரீனிவாச ராவ், அதோடு அது மாதிரி சந்திரசேகரன் ஐயாவும் அவரை பாடிக்கொண்டு நட்டுவாங்கம் பண்ணுவார். அதாவது ரெண்டும் அவர்களுக்கு ஒரே ஈக்குவல், சமமாக எல்லாத்தையும் கற்றிருக்கின்றார்கள். அதாவது தனது 85வது வயது வரை அவை காட்டிய பெருமைக்குரியவர். அது சாதாரணமாக கருதி விட முடியாது. எங்களுக்கு 30 ஆட முடியாமல் முடிவு போய்விடும். 89 வயது வரை ஒரு பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட், அவர் அவை காட்டிய கலைஞராக இருக்கிறது உண்மையிலேயே ஒரு நினைத்து பார்க்க முடியாத விடயம். அதோடு உலகம் முழுக்க அவர் தன்னுடைய நடனக்கலை பயிற்சி பட்டறைகள் போன்றவற்றில் பயணம் செய்து எல்லோரையும் ஊக்குவித்திருக்கின்றார். அதோடு தன்னுடைய திறமையை மட்டும் வெளிக்கொணராது மற்ற கலைஞர்களையும் ஊக்குவிக்கின்ற ஒரு சிறந்த கலைஞராக விளங்கியவர். 1980 வரை பரோடா யூனிவர்சிட்டியிலே இசை நாட்டிய துறைக்கு தலைவராக பணியாற்றியவர். அதனால்தான் அவர் சொன்ன மாதிரி 80க்கு பிறகுதான் சென்னையிலே வந்து, அதாவது பென்ஷன் எடுத்த அப்புறம் தான் சென்னையில் வந்து செட்டில் ஆகினார். அப்போ நாங்கள் படிக்கிற காலத்தில் அவரை சந்திக்க முடியாது. பிற்காலங்களில் போகும்போது தான் அவரை நாங்கள் சந்தித்து சில இதுகளை எங்களுக்கு பெறக்கூடியதாக இருந்தது. அபை போன்ற ஒர்க் ஷாப்புகள் மற்றது இதெல்லாம் வந்து 2-3 இடங்களில் அவரிடம் நாங்கள் பாடம் கேட்கின்ற சந்தர்ப்பம் கிடைத்தது. அதோடு அவர் பெற்ற அவார்டுகள் எல்லாம் பெரிய பெரிய விருதுகளை பெற்றவர். அதாவது சங்கீத நாடக அகாடமி விருது, காளிதாஸ் சம்மன் விருது, மியூசிக் அகாடமியின் சங்கீத கலா ஆச்சாரியா விருது, நாரதகான சபாவின் நிருத்திய சூடாமணி, தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது, இந்திய மத்திய அரசின் பத்மஸ்ரீ மற்றும் பத்மபூஷன் 2 விருதையும் பெற்றிருக்கின்றார். அதோடு அவருடைய மனைவி ஒரு லாயராக இருந்தாலும் அவர் அந்த தொழிலை விட்டுவிட்டு அவரும் பாடுவார், நடனமாடுவார். அவர்கள் சேர்ந்த கப்புள்ஸ், அதாவது தம்பதிகளாக நடனமாடி இருக்கின்றார்கள். ஜெயா சந்திரசேகர் அவர்கள் பாடி நட்டுவாங்கம் பண்ணும்போது அவர் ஆடுவார். பிறகு அவர் நட்டுவாங்கம் பண்ணும்போது பாடி நட்டுவாங்கம் பண்ணும்போது அவர் டான்ஸ் பண்ணுவார். அப்படி இருவருமே இணைந்து நிறைய மேடை நிகழ்ச்சிகளை அளித்திருக்கின்றார்கள். அவருடைய மகள்கள் சித்ரா தசரதி மற்றும் மஞ்சரி ராஜேந்திரகுமார் அவர்கள் தொடர்ந்து அவருடைய கலை பயணத்தை கொண்டு செலுத்துவார்கள் என்று நினைக்கின்றனர். அவர்கள் நல்ல கலைஞர்களாக, நல்ல ஆசிரியர்களாக விளங்குகின்றார்கள். அவர் ஒரு சிறந்த ஆடற்கலைஞர், இசைக்கலைஞர், பாணி நட்டுவாங்கம் செய்யக்கூடிய நட்டுவனர் மற்றும் இசையமைப்பாளர் மற்றும் நடன அமைப்பாளர் போன்ற பலவிதமான பரிணாமங்களில் மிளிர்ந்தவர். அத்தோடு நான் சொன்ன மாதிரி லக்ஷ்மண் சாரோட அவருடைய உருப்படிகளை எடுத்து அவர் ஆடும்போது சார் நட்டுவாங்கம் பண்ணி நான் அந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கின்றேன். அதோடு அவருடைய அபராஜிதா டான்ஸ் ராமா கலாசித்ராவில் மேடை ஏறிய போதும் நான் என்னுடைய இன்னொரு குருவான சாந்தினி சிவனேசன் எல்லோரும் ஒன்றாக இந்தியாவில் இருந்த சமயம் எல்லோரும் சென்று பார்த்து அவருடன் நாங்கள் அதை பற்றி பேசக்கூடிய சந்தர்ப்பமும் கிடைத்தது எங்களுக்கு. மிகச்சிறந்த ஒரு நாட்டிய நாடகம் அபராஜிதா. கடைசியாக சுவிட்சர்லாந்து நாட்டிலே நாட்டிய கலைமணி பவானி ஸ்ரீதரன் அவருடைய மகள் காயத்ரியின் அரங்கேற்றத்திற்கு பிரதம விருந்தினராக வந்திருந்தார். அந்த நேரம் நானும் எனது பிள்ளைகளும் மற்றும் எங்களுடைய குரு கௌசலா ஆனந்தராஜா அவர்களும் சென்றிருந்தோம் அந்த நிகழ்ச்சிக்கு. அப்பொழுது அவரோட நிறைய கலைக்கிற சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சது. அது பிள்ளைகளுக்கும் அவருடைய ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தது, எங்களுக்கும் கிடைத்தது. எங்களுக்கு அவர் ஆசீர்வாதம் பண்ணும்போது சொன்னது இதுதான்: நீங்கள் உங்களால் முடிந்த வரையும் கடைசியை ஆட முடியாட்டிலும் அபிநய பகுதியாவது எடுத்து மேடையிலே ஆடுங்கள், இப்படி இருக்காதீர்கள், கட்டாயம் பர்ஃபார்ம் பண்ணணும் என்று எங்களுக்கு ஒரு அறிவுரையும் சொன்னார். நீங்கள் உங்களுக்கு முடிந்த வரையும் ஏதாவது செய்ய வேணும், அப்போ ஆடாமல் விட்டுறாதீங்கோ, கண்டிப்பாக நீங்கள் இது என்னுடைய அறிவுரையாக ஏற்று செய்யுங்கன்னு சொன்னார். ஆனால் எங்களால் அதை நடைமுறைப்படுத்த முடியவில்லை. அவருடைய அன்பான வேண்டுகோளாக நிறைய விடயங்கள் அவரோட கதைத்த ஒரு
அரை மணி நேரத்துக்குள்ளே இவ்வளவு விடயங்களை நாங்கள் ஒரு கலைஞர்களாக நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சான்றோர். மற்றது எல்லா கலைஞர்களையும் அவர்கள் வேறு வேறு பாணிகளில் இருக்கிற கலைஞர்கள் எல்லாரும் இருப்பார்கள். ஒரு பயிற்சி பெற்றையோ அல்லது வேறு ஒரு என்ன நிகழ்ச்சிகள் என்றால் இருப்பார்கள். அவர்களுக்கு நான் தமிழ்நாட்டில் பார்த்த அனுபவத்தில் சொல்கிறேன். அவர்கள் அப்படி ஒரு தங்களுக்குள்ள ஒரு ஈகோவோ அல்லது தங்களுக்குள்ள ஒரு போட்டியோ போட்டுக்கொண்டு ஒரு பொது விஷயத்தை முன்னெடுத்து அதை கொண்டு போகிறதுக்குரிய அந்த கலையை நல்ல வழியில் கொண்டு போகணும். அவரவர் தனித்தனி வழி. இப்போ ஒரு வழியாக போய் நாங்கள் ஒரு தெருவில் சந்திக்கிறது போல இது ஒரு வழியில் கொண்டு போகணும் என்றதைத்தான் முன்னிறுத்தி சென்றார்கள். தங்களுக்கிலே அவர்கள் இது போட்டி போட்டுக்கொண்டு நிற்கவில்லை. அதனால்தான் அந்த கலை ஒரு உச்சமாக ஒரு நாட்டில் இதை மதிக்கப்பட்டு ஒரு கௌரவத்துக்குரிய இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கின்றது. அது அவர்களுடைய படிப்பினை. நாங்களும் அந்த அதுகளை சிறந்த விடயங்களை எடுத்துக்கொண்டு நாங்களும் எங்களுடைய மண்ணிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் அவற்றை செய்து முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். மேலும் ஐயாவின் ஒரு ஆத்மா சாந்தி அடைய எல்லோர் சார்பிலும் பிரார்த்தித்துக் கொள்வோம். அத்தோடு ருக்மிணி தேவி அம்மாவின் ஒரு அபிமானத்துக்குரிய ஒரு சிறந்த மாணவனவர். அதுவும் ஒரு மிகவும் பெருமைக்குரிய விடயம். அவை நிறைய இடங்களில் அவரை பற்றி நன்றாக அந்த டான்ஸ் ட்ராமா முடிஞ்ச உடனே அபராஜிதா முடிஞ்ச உடனே அத்தைன்ற ஒரு ஸ்பீச் இருந்தது. அதில் நிறைய விடயங்களை சொன்னார். அவர் கலாச்சார கற்ற விதம், எப்படி அந்த டான்ஸ் ட்ராமா தன்னுடைய டான்ஸ் ட்ராமாஸை பார்த்து எப்படி அதை நடனம் அமைத்திருக்கிறார், எப்படி இசை அமைத்திருக்கிறார் என்ற பல விஷயங்களை அப்படி உண்மையிலேயே எல்லா விருதுகளுக்கும் மேலான விருது. அவருடைய ஆசிரியர் அவரை பற்றி சாதாரணமாக நாங்கள் கற்கும் போது ஆசிரியர் ஒரு நாளை நீ நல்லா செய்தான்னு சொல்லவே மாட்டார். எந்த மாணவர் தன்னை திருத்திக் கொள்ள மாட்டார் என்று சொல்ல மாட்டார். இது காணாத அது பண்ணி இது பண்ண அப்படி சொல்லுவாங்க ஒழிய சொல்ல மாட்டாங்க. அப்படி ஒரு பெருமையாக சொல்லும் போது தான் கடைசி அவர் சொல்லும் போது தான் அவர் எவ்வளவு தூரம் அந்த மாணவர்கள் அன்பு வைத்திருக்கிறார், எவ்வளவு பெரிய இடத்திலே அந்த மாணவர்களை வைத்திருக்கிறார் என்றது மாணவர்களுக்கும் மனதில் படும். அப்படி அவர் மிகவும் சந்தோஷமாக ருக்மிணி அம்மா உரையாற்றினார். அதை கேட்கிற பாக்கியம் உங்களுக்கு கிடைத்தால் அதை உங்களுடனும் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி. ஆத்மா சாந்தி அடையட்டும். புகழ்மிகு பரத கலைஞர் சி வி சந்திரசேகர் ஐயா அவர்களுக்கு எங்கள் அழைப்பை ஏற்று அஞ்சலி செலுத்தி நினைவு பேருரை வழங்கிய திருவாளர் தயாளசிங்கம் ஐயா அவர்களுக்கு எம்முடைய பெரும் நன்றி. இங்கு அன்போடு சி வி சந்திரசேகர் ஐயா அவர்களை பற்றி பெரும் நினைவு பேருரை வழங்கிய திருவாளர் அருள்மோகன் ஐயா அவர்களுக்கு மகிழ்வான நன்றி. பெரும் சிரமத்தின் மத்தியில் இவ்வொன்று கூடலை ஏற்பாடு செய்த நர்த்தன விருக்ஷா அதிபர் திருவாட்டி மஞ்சுளா ராஜலிங்கம் அவர்களுக்கும், கலைக்களரி குழுமத்தின் தலைவர் திருவாளர் ராஜபட் அவர்களுக்கும் சிறப்பான நன்றி. இங்கு வருகை தந்த அனைவரையும் அன்பாக வரவேற்று விருந்துபசாரம் செய்த மாணவிகள் செல்வி ஆரபி, செல்வி அக்ஷயா இருவருக்கும் உங்களுடைய இனிமையான நன்றி. சி வி சந்திரசேகர் ஐயாவின் ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு இந்நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்வோம். குருவின் திருவடிகளுக்கே சரணம் சரணம் சரணம். உயர்திரு சி வி சந்திரசேகர் ஐயா அவர்களின் மரபை ஒட்டி நடக்க இருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு என்ன பேசுவதற்காக ராஜ்மேடு கேட்டுக்கொண்டார். அவருடைய தன்மைகளை பற்றியும் அவர் செய்த உன்னதமான உயர்வான காரியங்களை பற்றியும் அண்ணா கொஞ்சம்
எனக்கு சொல்லி அனுப்புங்க அப்படின்னு பேசினாங்க. ஸோ அவர்களுடைய தன்மைகளையும் உயர்வுகளையும் பேசும் தகுதி எனக்கு கிடையாது. இருப்பினும் எனக்கு தெரிஞ்ச வரையில் அவர் ஒரு நல்ல ஒரு தூய உள்ளம் கொண்டவர். அனைத்து மாணவர்களையும் ரொம்ப ஊக்குவிச்சு எல்லா காரியங்களிலையும் எது எந்த நேரத்தில் கேட்டாலும் அதற்கு ஒரு சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு ஊக்குவிக்கும் ஒரு நல்ல உள்ளம். அதே மாதிரி கிளாஸ் நேரங்களில் எப்படி சொல்லித்தர வேண்டும் அப்படின்றது நமக்கு சொல்லித்தருவது மட்டும் இல்லாமல் நாம் எப்படி மற்ற குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறச்ச எப்படி சொல்லி கொடுக்கணுன்ற அந்த ஒரு சிறு 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 நுணுக்கங்களை எல்லாம் அவர் ரொம்ப மிக எளிமையாகவும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு 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 நுணுக்கமான வழியை பின்பற்ற சொல்லி தருவார். மட்டுமில்லை, அவருடைய ஆற்றலை பற்றி சொல்ல வேண்டும்னா, அவர் அஃப்கோர்ஸ் நிறைய மொழிகள் தெரிஞ்சவர், ஹிந்துஸ்தானி மியூசிக் தெரிஞ்சவர். அது அவருடைய ஒரு தனித்தன்மை அது. ஆகவே வெளியிலிருந்து கூட அவர்கிட்ட நிறைய பெரிய பெரிய நடன ஆசிரியர்கள் எல்லாம் மியூசிக் கம்போஸ் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னுட்டு அவரை அனுப்புவாங்க. அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு, ஏன்னா தானே ஒரு நடன ஆசிரியராக இருக்கும்போது எனக்கு மேலே இன்னொருத்தர் வளரணும், வர வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவருடைய அந்த மியூசிக் கம்போசிஷன்ஸ் அவ்வளோ அழகாக அவர் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு நான் யாருடைய பேரையும் நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. ஸோ ஆக அப்பேற்பட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நடன ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு இலக்கணமாக வாழ்ந்தவர் அவர். ஸோ அவருடைய திருப்பாதங்களை நாம் இன்னைக்கு நினைவில் கொண்டு வணங்குவதில் நம் பெரும் பாக்கியம் செய்திருக்கிறோங்க அப்படின்னு தான் நாம் நினைக்கணும். ஸோ மற்றும் இல்லாமல் அவருடைய கம்போசிஷன்ஸ், அவருடைய உருப்படிகள், அவரிடம் பயின்ற நிறைய மாணவியர்கள் அனைத்து உலகமெங்கும் பரவி இருக்கிறது அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ தில்லானர்களாகட்டும், ஸ்துதிகள், வர்ணம் இருக்கு. அவருடைய வர்ணம் எத்தனை பேருக்கு கத்திருக்கீங்கன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு நடன ஆசிரியருக்கு இலக்கணமாக வாழ்ந்தவர். அனைத்து மாணவியர்களையும் ஒரு என்ன சொல்றது, அரவணைத்து அன்போடு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர். அவருடைய கலை பயணத்தை நம்மளால் பேசி முடிக்க முடியாது. ஏன்னா ஒரு 85 வயது வரையிலும் அவர் மேடையிலே ஒரு சோலோ நிகழ்ச்சி, அதாவது தனியாகவே 2 மணி நேரம் ஆடி அவருடைய ஆற்றலை நிரூபித்து காட்டியவர் அவர். அவருக்கு நிகர் அவரே. அதுபோல யாரையும் நான் சென்னையில் தமிழ்நாட்டில் நான் பார்த்ததில்லை. ஸோ அப்படி இருந்தால் எனக்கு சந்தோஷம். ஸோ அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த உள்ளத்தை இந்த நேரத்தில் நாம் நினைவு கூர்ந்து அவருடைய நாமத்தை உரைத்து அவருடைய உருவத்தை நினைத்து வணங்கி